ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்கள். பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சீப்பு அது கூட கொடுத்துருந்தாங்க. அவள் பலூன் ஊதி கொடுத்தேன். அங்கே பாருங்கள், ஒரு பலூன் ஊதி கொடுத்தேன். எல்லா பலூனும் ஊதி தானே உட்காந்துருக்கா. கவிக்கு ஏபிசிடி லெட்டர்ஸுங்க, கேபிட்டல் லெட்ரு வாழைப்படை. ஏன்னா அவனுக்கு லீவ் வரப்போகுது, அதனால செஞ்சு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பொருள்லாம் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஜப்பு ஜாமா பாருங்கள், என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குங்க இந்த ஜொப்பு ஜாமா. இந்த கிளாஸ் பாருங்கள், இது ஒரு அன்ன கூட பழகுது. வானலுங்க, கேஸ் அடுப்பு, குடம், தண்ணி குடம் பாருங்கள். ஜல்லி கரண்டி, அன்னை வெட்டி, குழம்பு கரண்டி அப்படின்னு தோசை கரண்டி, 4 கரண்டி மொத்தம். இது வந்து ரொட்டி தீத்துற கட்டை பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு பிளேட்டு, ஒரு இட்லி சாப்பிட்ற பிளேட்டு, தாளிக்கிற கரண்டி, தோசை தவா, இட்லி சுடுறதுக்கு இட்லி கிண்ணம் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நானும் சின்ன வயசில் விளையாடுறேன் இல்லைங்களா, உப்பு ஜாமான் வச்சுக்கிட்டு அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. அப்புறம் வச்சுக்கு புதுசாக ஒரு செப்பல் வாங்கி வச்சு அழகாக. இதுக்கு முன்னாடி சவுண்டு கேட்குற செப்பல் வாங்கி கொடுத்துருந்தேன். சரி, இன்றைக்கி அவளுக்கு அழகாக இருந்துச்சு, அந்த செப்பல் வாங்கிட்டேன். அங்கே பாருங்கள், பலூன் ஊற்றிட்டுருக்கா அச்சு. ஊத்தாமான்ட்டுருக்கா. அங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக. குழந்தைங்களோட நாமளும் விளையாடுறப்ப இருக்க சந்தோஷம் சொல்லவே முடியாதுங்க. இதுதான் அச்சுக்கு மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானதும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. எப்பயுமே நாங்கள் திருக்கோவிலூருக்கு தாங்க போவோம். எது வாங்குறதா இருந்தாலும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, நம்ம ஹாஸ்பிட்டலில் கட்டுறது, இது எல்லாமே திருக்கோவிலூர் தாங்க எங்களுக்கு டவுனு. உங்களுக்கு எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.